புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரையில் சமூக சேவகர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தனது புதிய அரசியல் கட்சியான லட்சிய ஜனநாயக கட்சியை துவக்கி வைத்து கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார். தொழிலதிபரும் சமூக சேவகருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில் வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிட உள்ளார். கடந்த ஓராண்டிற்கு மேலாக ஜேசிஎம் மக்கள் மன்றம் என்ற பெயரில் பல்வேறு தொகுதிகளில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வந்தார். முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஏழை எளிய மக்கள், மாணவர்களுக்கு பல்வேறு நிதி உதவிகளை தொடர்ச்சியாக வழங்கி வந்தார். குறிப்பாக பெங்கல் புயலின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் 5 கோடி அளவிற்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். காமராஜர் நகர், முதலியார்பேட்டை, பாகூர், திருபுவனை, நெல்லித்தோப்பு உள்ளிட்ட தொகுதிகளில் தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது. போலி மருந்து, தடுப்பூசி போட்ட குழந்தை உயிரிழப்பு, சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகம் என்று அரசின் குறைகளை சுட்டிக்காட்டி ஜேசிஎம் மக்கள் மன்றம் மூலமாக போராட்டங்கள் நடத்தப்பட்டது. இதற்கிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஐநா சபையில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு அரசியல் அதிகாரமும் தேவையாக இருப்பதால் லட்சிய ஜனநாயக கட்சியை ஆரம்பித்திருப்பதாக தெரிவித்தார். இந்நிலையில் இன்று புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரையில் புதிய அரசியல் கட்சியின் துவக்க விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் அதிகாரப்பூர்வமாக லட்சிய ஜனநாயக கட்சியின் கொடியை தொழிலதிபர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் அறிமுகப்படுத்தி வைத்து உரையாற்றினார். முன்னதாக லட்சிய ஜனநாயக கட்சி துவக்க விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தொடர்ந்து மும்மத பிரார்த்தனையில் ஈடுபட்டார். லட்சிய ஜனநாயக கட்சியின் துவக்க விழாவில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் திரு ரீகன் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கரன், மங்களம் தொகுதியின் தலைவர் கண்ணபிரான், விரினூர் தொகுதி தலைவர் பூக்கடை ரமேஷ், நெல்லித்தோப்பு தொகுதி மற்றும் காமராஜர் நகர் தொகுதியின் தலைவர் திரு விஜயராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவை முன்னிட்டு பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. புதுச்சேரியில் மூதாட்டியிடம் நகை மற்றும் பணத்தை திருடி சென்ற ஆந்திராவை சார்ந்த 2 பெண்களிடம் மேலும் ரூபாய் 6 லட்சத்தை போலீசார் மீட்டனர். புதுச்சேரி குயவர்பாளையம் திருமால் நகரை சார்ந்தவர் ரங்கநாயகி, வயது 78, காசி யாத்திரை சென்றுவிட்டு புதுச்சேரி திரும்பிய போது நெல்லித்தோப்பு சந்திப்பு அருகே அவர் பையில் வைத்திருந்த 22 சவரன் நகை மற்றும் ரூபாய் 1.10 லட்சம் பணத்தை கைக்குழந்தையுடன் வந்த 2 பெண்கள் சாலையை கடக்க உதவி செய்வதாக கூறி ரங்கநாயகி ஜோல்னா பையில் வைத்திருந்த நகை பையை திருடி சென்றனர். இதுகுறித்து ரங்கநாயகி அளித்த புகாரின் அடிப்படையில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து சம்பவ இடத்திலிருந்து சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து ஆந்திர மாநிலத்தை சார்ந்த திருமலேஷ் மனைவிகள் சாரதா வயது 32, வள்ளி வயது 30 ஆகிய இருவரை கைது செய்தனர். மூதாட்டியிடம் திருடிய நகைகளை புரோக்கர் மூலமாக ரூபாய் 15 லட்சத்திற்கு விற்று அந்த பணத்தை செலவு செய்ததும் தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து ரூபாய் 7 லட்சம் ரொக்கத்தை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் உருளையன்பேட்டை போலீசார் இந்த வழக்கு தொடர்பாக சாரதா, வள்ளி ஆகிய 2 பேரையும் 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர்கள் மேலும் ரூபாய் 6 லட்சத்தை ஆந்திராவில் ஒரு இடத்தில் பதுக்கி வைத்திருந்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை ஆந்திராவிற்கு அழைத்து சென்று ரூபாய் 6 லட்சத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை மீண்டும் சிறையில் அடைத்தனர். தொழிலதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி, அதாவது எல்ஜிகே என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கி அதன் கொடியை அறிமுகம் செய்தார். புதுவை மக்களின் பல்வேறு பிரச்சினைகளுக்கு ஜேசிஎம் மக்கள் மன்றம் மூலமாக தீர்வு கண்ட சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தற்போது சமூக பொருளாதார அரசியல் மாற்றத்தை நோக்கமாக கொண்டு தன் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சி என்ற அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார். இன்று லட்சிய ஜனநாயக கட்சியை தொடங்கியுள்ள ஜோஸ் சார்லஸ் மார்டின் அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக வங்காள விரிகுடா கடலில் தனது கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி அசத்தியுள்ளார். நீலம், வெள்ளை மற்றும் சிவப்பு நிறங்களை கொண்ட கட்சி கொடிகள்
கையில் வேல் ஏந்திய சிங்கம் 6 நட்சத்திரங்கள் மற்றும் நெற்கதிருடன் எல்ஜேகே என்று பதிக்கப்பட்டுள்ளது. கொடி அறிமுக நிகழ்வை முன்னிட்டு மும்மத பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கரன், ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் பங்கேற்றனர். அதன் பின்பு கட்சியின் தொடக்க விழாவில் உரையாற்றிய ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், பணம் சம்பாதிக்க வேண்டுமென்ற நோக்கத்திற்காக நான் அரசியலுக்கு வரவில்லை. மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவே இந்த அரசியல் பயணம். புதுச்சேரியின் அடிப்படை உரிமைகளுக்காக கஷ்டப்படும் மக்களுக்காக இந்த கட்சியை தொடங்கியுள்ளேன். நான் லோக்கல் அரசியல் செய்ய வரவில்லை. இங்கே இருக்கின்ற ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் சிண்டிகேட் போட்டு கேள்வி கேட்க மறுக்கிறார்கள். படித்து முடித்த இளைஞர்கள் யாருக்கும் அரசியலுக்கு வரும் எண்ணம் இல்லை. யாருக்கோ வேலை செய்து வாழ்க்கையை நாசமாக்குகிறார்கள். நான் குண்டுச்சட்டிகள் குதிரை ஓட்ட வரவில்லை. ஊழலை ஒழித்து அயர்லாந்து, சிங்கப்பூர், டென்மார்க் போன்ற நாடாக புதுச்சேரியை மாற்றுவேன். மனிதர்களை காக்கக்கூடிய மருந்தில் கூட ஊழல் செய்கிறார்கள். 3 வயது குழந்தை பலியாகும் அவலம் உள்ளது என்றார். முன்னதாக லட்சிய ஜனநாயக கட்சியை தொடங்கிய ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் மத நல்லிணக்கத்தை முன்னெடுக்கும் வகையில் இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்துவ மத குருமார்களிடம் ஒரு சேர ஆசி பெற்றார். டில்லி போலீஸ் அதிகாரி போல பேசி பெண்ணிடம் ரூபாய் 52 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி வைத்திக்குப்பத்தை சார்ந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் டில்லி தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைய அதிகாரி போல பேசியுள்ளார். அதில் அந்த பெண் பெயரில் சட்டவிரோத பணம் மற்றும் தகவல் பரிமாற்ற மோசடி கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக விசாரணை நடத்த டில்லி போலீசார் தொடர்பு கொள்வர் என்றும் கூறினார். இதனையடுத்து சிறிது நேரத்தில் பெண்ணை தொடர்பு கொண்ட மற்றொரு மர்ம நபர் டில்லி போலீஸ் என அறிமுகப்படுத்தி பேசியுள்ளார். அதில் பல்வேறு பண மோசடி குற்றத்தில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க பணம் அனுப்புமாறும் கூறியுள்ளார். இதை நம்பி அந்த பெண் ரூபாய் 52 லட்சத்தை மர்ம நபருக்கு அனுப்பி ஏமாந்தார். இதுகுறித்து அப்பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி பாஜக கட்சியின் சார்பில் சட்டசபை தேர்தல் பணிக்குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் பாஜக தேசிய தலைவர் நட்டா உத்தரவின்படி மாநில தலைவர் ராமலிங்கம் புதுச்சேரி சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பணிக்குழுவை நியமித்துள்ளார். அதன்படி புதுச்சேரி மாநில அமைப்பாளராக அருள்முருகன், இணை அமைப்பாளராக ரவிச்சந்திரன், வெற்றி செல்வம், கோகிலா ஆகியோரை பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் அறிவித்தார். புதுவை அரசு கல்வித்துறையில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகா ஆகியோரை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் புதுவை கல்வித்துறையில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் கௌரவ பால சேவிகாக்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி சுதேசி பஞ்சாலை அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. புதுவை அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாரி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பால சேவிகாக்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள் என்று 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், தேர்தல் நெருங்கும் வேளைகள் காலம் தாழ்த்தாமல் பணி நிரந்தரம் செய்து 292 குடும்பங்களை காப்பாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடந்த மக்கள் மன்றத்தில் 46 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்யும் வகையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன்படி தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் டிஐஜி சத்யசுந்தரம், எஸ்பி ரகுநாயகம் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அதனை நிவர்த்தி செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டனர்.
அதேபோல முத்தியல்பேட்டையில் சீனியர் எஸ்பி கலைவாணன், எஸ்பி ஸ்ருதி, கரைமுத்தூரில் எஸ்பி ஜிந்தா கோந்தரராமன் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்தனர். இதில் பொதுமக்களிடமிருந்து 62 புகார்கள் பெறப்பட்டு 46 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க நிலைய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. மக்கள் மன்றத்தில் மொத்தமாக 173 பொதுமக்கள் பங்கேற்று குறைகளை தெரிவித்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் இலவச ஆம்புலன்ஸ் வழங்கும் விழாவில் பங்கேற்ற KPY பாலா, தாவிகாவில் இணைய திட்டமா என்ற கேள்விக்கு அரசியல் நோக்கம் ஏதுமில்லை என்றும், படையப்பா ரீரிலீஸில் நானும் பார்த்தேன் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் தேடல் சேவகன் அமைப்பிற்கு 3 லட்சம் மதிப்பிலான இலவச ஆம்புலன்ஸை நடிகர் KPY பாலா வழங்கினார். இந்த ஆம்புலன்ஸ் பயன்படுத்த பணம் எதுவும் கிடையாது, மக்கள் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் ஆம்புலன்ஸை வழங்கி அவர் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாலா, எந்த ஒரு அரசியல் நோக்கமும் இல்லை, சம்பாதிப்பதை சேவை செய்ய வேண்டும் நோக்கம் மட்டுமே, கடைசி வரைக்கும் சம்பாதிப்பது சேவை செய்ய வேண்டும் என்றார். மேலும் விஜய் கட்சியில் சேர இருப்பதாக கேள்விக்கு அரசியல் நோக்கம் ஏதுமில்லை என்று குறிப்பிட்ட அவர், கடைசி வரைக்கும் சேவை செய்ய வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து படையப்பா ரீரிலீஸ் சிறப்பு நானும் சென்று பார்த்தேன் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் பாரதி விழாவை ஒட்டி நடந்த போட்டிகள் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் பாரதி விழா ஜெயராம் ஹோட்டலில் நடைபெற்றது. பெருமன்றம் தலைவர் சிவகுமார் தலைமை தாங்கினார். பொருளாளர் செல்வம் வரவேற்றார். பொதுச் செயலாளர் பாலகங்காதரன் முன்னிலை வகித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் துவக்க உரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக சினிமா பின்னணி பாடகர் ஜெயமூர்த்தி கலந்து கொண்டு பாரதி விழாவையொட்டி நடந்த போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசு சான்றிதழ்களை வழங்கி பேசினார். கவிஞர் அமலூர் பவுமேரி, பேராசிரியர்கள் கோவிந்தம்மாள், புனிதா, திவ்யா, கைல்வழி, சுப்பையா ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவாதிரை நாட்டியாலயா மாணவர்களின் இசை நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏற்பாடுகளை செயலாளர் சக்தி குருநாதன், யுவராஜா ஆகியோர் செய்திருந்தனர். துணைத் தலைவர் முனுஸ்வாமி நன்றி உரையாற்றினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கோனேரிக்குப்பத்தில் உள்ள சரஸ்வதி சட்டக் கல்லூரியில் சட்டம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் குறித்து ஒருநாள் பண்பாட்டு பயிலரங்கம் நடைபெற்றது. மருத்துவர் ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை அறங்காவலர் குழு உறுப்பினர் சிவபிரகாசம் முன்னிலை வகித்தார். கல்லூரியின் முதல்வர் அசுகுமார் வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக அமெரிக்கா ஜிங்குவா பல்கலைக்கழக பேராசிரியர் உபேந்திரா தேவ் ஆச்சாரியா பங்கேற்று சிறப்புரையாற்றினார். சட்ட பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ராஜலட்சுமி, வெங்கடேசன், பிரேமா பல்லவி, தேவி ஆகியோர் கருத்துரை வழங்கினர். முதன்மை நிர்வாக அலுவலர் சிவகுமார் வாழ்த்துரை வழங்கினார். சட்டக்கல்லூரி நிர்வாக அலுவலர் ரவிச்சந்திரன் நன்றி உரையாற்றினார். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பாக பணி நியமன ஆணை வழங்கும் விழா 2025-2026 சிறப்பாக நடைபெற்றது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் நடைபெற்ற பணி ஆணை வழங்கும் விழா 2025-2026 கல்லூரியின் கலையரங்கில் கல்லூரியின் தாளர் முனைவர் கோப்பா செந்தில்குமார் அவர்கள் தலைமை தாங்கினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜா அவர்கள், டீன் முனைவர் ராமசுவாமி, கல்லூரியின் துணை முதல்வர் புவனேஸ்வரி மற்றும் நிர்வாக அலுவலர் சதானந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரியில் 2026ஆம் ஆண்டு கல்வி படிப்பை முடிக்கும் மாணவர்கள் சுமார் 169 மாணவர்கள். 5 மாணவர்கள் 9 லட்சம் ஆண்டு வருமானம், 6 மாணவர்கள் 5.1 லட்சம் ஆண்டு வருமானம், 24 மாணவர்கள் 4.5 லட்சம் ஆண்டு வருமானம், 39 மாணவர்கள் 3.5 லட்சம் ஆண்டு வருமானம், 43 மாணவர்கள் 3 லட்சம் ஆண்டு வருமானம், 97 மாணவர்கள் 2.82 லட்சம் ஆண்டு வருமானம், 42 மாணவர்கள் 2.5 லட்சம் ஆண்டு வருமானம் மற்றும் 15 மாணவர்கள் 2.25 லட்சம் ஆண்டு வருமானம். புகழ்பெற்ற நிறுவனங்களான ரெனால்ட், நிசான்,
3Base Engineering Solutions, Test Series Pro, Brakes India Private Limited, Royal Enfield, V-Code Z, Motherson Automatic Technologies and Engineering, Insurance GK Power, Exports, Fox, RVPG, Zensar ஆகிய நிறுவனங்களின் வளாகத் தேர்வுகளில் பங்கேற்று வெற்றி பெற்று அதிகபட்ச சம்பளம் 9 லட்சம் முதல் குறைந்தபட்ச சம்பளம் 2 லட்சம் வரை பெற்றுள்ளனர். அதற்கான பணி நியமன ஆணையை கல்லூரியின் தாளர் கோப்பா செந்தில்குமார் அவர்கள் வழங்கி மாணவர்களை வாழ்த்தினார்கள். மேலும் இதில் வேலைவாய்ப்பு துறை தலைவர் மற்றும் முதுநிலை கணினி பயன்பாட்டியல் துறை தலைவர் முனைவர் அருண்குமார் வரவேற்புரை ஆற்றினார்கள். வேலைவாய்ப்பு துறை ஒருங்கிணைப்பாளர், மின்னியல் மற்றும் மின்னுவியல் துறை உதவி பேராசிரியர் தமிழரசி நன்றி உரையாற்றினார்கள். பல்வேறு துறை சார்ந்த மாணவ மாணவியர்களும் கல்லூரி பேராசிரியர்களும் கலந்து கொண்டனர். தேசிய போட்டிகளில் பங்கேற்கும் குராஷ் தற்காப்பு கலை வீரர்களுக்கு வழியனுப்பு விழா நடைபெற்றது. தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான குராஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வருகின்ற 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க புதுவை குராஷ் தற்காப்பு கலை வீரர்கள் புதுவையிலிருந்து கிளம்பி சென்றனர். வீரர் வீராங்கனைகளுடன் உடற்கல்வி ஆசிரியர் ஆதிகேசவன், ஆனந்தராஜ், சிவமதி, குராஷ் சங்க பொதுச் செயலர் ராமமூர்த்தி ஆகியோர் உடன் செல்கின்றனர். இந்த மாணவர்கள் குழுவை வழியனுப்பும் விழா நடைபெற்றது. புதுவை கூட்டுறவுத்துறை அதிகாரி இந்திரமோகன், ஆதித்யா பாரதிதாசன் பள்ளி முதல்வர் ஆலன் டைட்டஸ், பொதுப்பணித்துறை முன்னாள் கண்காணிப்பாளர் இளையநம்பி, சங்க நிர்வாகிகள் பச்சையப்பன், ராமச்சந்திரன் மற்றும் மூத்த பயிற்சியாளர்கள் மாணவர்களை வாழ்த்தி தேசிய அளவில் வெற்றி பெற்று பதக்கம் வென்று வர வாழ்த்துக்களை தெரிவித்தனர். காரைக்காலில் புதிய சோபா ஸ்டுடியோவை அமைச்சர் திருமுருகன் திறந்து வைத்தார். காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற நிறுவனமான செல்வி ஸ்டோரின் மற்றொரு நிறுவனமான சோபா ஸ்டுடியோ பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழாவும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன் கலந்து கொண்டு சோபா ஸ்டுடியோவை திறந்து வைத்தார். திறப்பு விழாவையொட்டி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அரசியல் பிரமுகர்கள், வர்த்தக நிறுவனங்களின் உரிமையாளர்கள் என திரளானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதிதாக திறக்கப்பட்டுள்ள இந்த சோபா ஸ்டுடியோவில் பல்வேறு விதமான உள்நாட்டு வெளிநாட்டு சோபாக்கள் பல்வேறு வண்ணங்களில் பல்வேறு வடிவங்களில் விற்பனைக்கு தயாராக உள்ளது. மலிவான விலைகள் தரமான சோபாக்கள் விற்பனைக்கு தயாராக உள்ளது. இவ்வாறாக நிறுவன உரிமையாளர் தெரிவித்துள்ளார். உழவர்கரை தொகுதி அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் மு. லாவண்யா தலைமையில் கழக பொதுச் செயலாளரும் மக்கள் செல்வருமான டிடிவி தினகரன் அவர்களின் 62வது பிறந்தநாள் விழா மிக சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் கொண்டாடப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிறந்தநாள் விழாவின் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதியில் நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் உழவர்கரை தொகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் பொதுமக்களின் முன்னிலையில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலகுளம் பகுதியில் அமைந்துள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதையும் செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுமார் 500 நபர்களுக்கு லட்டு வழங்கப்பட்டன. மேலும் மு. லாவண்யா அவர்களின் சரண் தொண்டு அறக்கட்டளை அலுவலகத்தில் மேடை பந்தல் அமைக்கப்பட்டு கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு ஊட்டி மகிழ்விக்கப்பட்டது. அங்கு திரண்டிருந்த 1000 நபர்களுக்கு புடவைகளும் அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து உழவர்கரை தொகுதியில் உள்ள பிச்சைவரான்பேட், தக்கக்குட்டை, பாவன நகர், லாம்பர்ட் சரவணன் நகர், புதுநகர், வயல்வெளி, ஜே நகர், மேரி உழவர்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 2000 நபர்களுக்கு சுவையான சிக்கன் பிரியாணியும் வழங்கப்பட்டது. விழாவில் உரையாற்றிய லாவண்யா, அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அரசியல் திறமையையும் ஆற்றலையும் பெருமைகளையும் எடுத்துரைத்தார். அவர் தன்னுடைய ஆசன் என்று குறிப்பிட்டு அவரால் ஈர்க்கப்பட்டு கடந்த 8 வருடங்களாக கட்சியில் பயணித்து வருவதாகவும் உருக்கத்துடன் தெரிவித்தார். தொடர்ந்து அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் ஆற்றி வரும் மக்கள் சேவை பணிகள் குறித்தும் விரிவாக பேசினார். உழவர்கரை தொகுதி மக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்ட இந்த விழா அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களின் பிறந்தநாளை எழுச்சியுடன் மகத்தான மக்கள் சேவையுடன் கொண்டாடும்
ஒரு சிறந்த நிகழ்வாக அமைந்தது என்றும் குறிப்பிட்டார். மங்கலம் தொகுதி சிவராந்தகம் பகுதியில் சாம்பசிவ ரெட்டியார் அறக்கட்டளை திறப்பு விழாவை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மங்கலம் தொகுதி சிவராந்தகம் கிராமத்தில் சாம்பசிவ ரெட்டியாரின் 19ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சாம்பசிவ ரெட்டியார் அறக்கட்டளை திறப்பு விழா இன்று காலை வெகு விமரிசையாக திறக்கப்பட்டது. இதனை அறக்கட்டளையின் நிறுவனர் SS ரங்கன் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தி திறந்து வைத்தார். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதல்வரின் தனிச் செயலர் பன்னீர்செல்வம், முன்னாள் சபாநாயகரின் தனிச் செயலர் கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் சேர்மன் சூரன் என்கின்ற கிருஷ்ணசுவாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, துணை செயலாளர் சந்திரசேகரன், முன்னாள் கூட்டுறவு பதிவாளர் யஷ்வந்தையா, முன்னாள் ரெவென்யூ அதிகாரி ஐயனார், ஆடிட்டர் ராஜேந்திரன், நந்தாலட்சுமி நாராயணன், JK TVS ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர். அறக்கட்டளை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் KRR குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி நிறுவனர் சத்யபிரியன் வெங்கட் வரவேற்று மகிழ்ந்தனர். இதில் நலத்திட்ட உதவிகளாக மங்கலம் மாரியம்மன் ஆலயத்திற்கு 1 லட்சம் ரூபாயும், சிவராந்தகம் அரசு தொடக்கப்பள்ளிக்கு 1 லட்சம் ரூபாயும், சிவராந்தகம் சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்திற்கு 10,000 ரூபாயும், மாரியம்மன் கோவிலுக்கு 10,000 ரூபாயும், சிவராந்தகம் நூலகத்திற்கு 25,000 ரூபாயும், விளையாட்டு வீரர்களுக்கு வாலிபால், நெட் உள்ளிட்ட உபகரணங்களும், மேலும் 2 நபர்களுக்கு தள்ளுவண்டி வாங்குவதற்கு தலா 9,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் கேலண்டர் மற்றும் 1 கிலோ சர்க்கரையும் வழங்கப்பட்டது. சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்கான பொருட்கள் காரைக்காலில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டது. கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து திரளான பக்தர்கள் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து ஐயப்பனை தரிசிக்க காட்டு வழியில் கால்நடையாக செல்வது வழக்கம். இந்நிலையில் சபரிமலை நோக்கி பயணிக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கு பம்பா சன்னிதானம், புல் மேட்டுப்பாதை உள்ளிட்ட பகுதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளை சார்ந்த பல்வேறு அமைப்புகளால் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. இதனோர் பகுதியாக ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் அன்னதானம் குழு சார்பில் புல்மேட்டு பகுதி வழியாக சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு வருகின்ற 17ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 10ஆம் தேதி வரை அன்னதானம் வழங்கப்பட உள்ளது. இதனையடுத்து அன்னதானம் வழங்குவதற்கு தேவையான அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட சுமார் 5 லட்சம் மதிப்பிலான உணவுப் பொருட்கள் காரைக்கால் மாவட்டம் செல்லூர் செல்வ விநாயகர் ஆலயத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் அன்னதான குழு மாநில பொறுப்பாளர்கள் ராமச்சந்திரன், ராமலிங்கம், நமச்சிவாயம், காரைக்கால் பொறுப்பாளர்கள் பன்னீர்செல்வம், வீரபாண்டியன், ஆதித்யன், கோவிந்தராஜ், ராஜேஷ்குமார் ஆகியோர் அன்னதானத்திற்கு தேவையான பொருட்களை காரைக்காலிலிருந்து சபரிமலைக்கு அனுப்பி வைத்தனர்.